கிட்டி கேட்ச். விளையாட்டுங்கிற பேர்ல என்ன ஒரு வழி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? என்ன புரிஞ்சுதா? ஆமா, இந்த டாக்டர் பாலுக்கு என்னாச்சுமா? டாக்டர், நீங்க இந்த ரெயின்போ வேஷம் போட்டுட்டு எங்க போயிட்டு இருக்கீங்க? இங்க வாங்க, இந்த Dress போட்டு நான் ட்ரையல் எடுக்கிறேன். இது என்னுடைய புது Dress ஃபேஷன் ஷோல நான் போட்டுக்க போறேன். அப்புறம் அவார்ட் வாங்க போறேன். ஃபேஷன் ஷோவா? வாவ், ஃபேஷன் ஷோவா? ஃபேஷன் ஷோ. ஆமா, எங்க டாக்டர்ஸ்க்கான செமினார் இருக்கு. ஒரு பழம் 100 வியாதி இருக்கு. எனக்கு பிடிச்சது மாங்காய் ஊறுகா. செமினார்ல நாளைக்கு ஃபேஷன் ஷோ நடக்க போகுது. அதுல இந்த Dress போட்டுக்கிறது தான் என்னுடைய எண்ணம். சாரி டு சே டாக்டர் பாலு, உங்களுடைய இந்த எண்ணம் ரொம்ப மோசமான எண்ணம். வேர்க்கடலையே பறிச்சு பறிச்சு சாப்பிடுவீங்க, ஃபேஷன் ஷோக்கு இந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு போவீங்க. இங்க வாங்க, இந்த Dressக்கு என்ன குறைச்சல்? எங்க காலேஜ்ல நடந்த ஃபேஷன் ஷோல கூட இந்த மாதிரி Dress தான் போட்டுக்கிட்டேன். அப்புறம் அவார்ட் ஜெயிச்சிட்டேன். நீங்க படிக்கும்போது இருந்த ஃபேஷன் வேற, இப்ப இருக்கிற ஃபேஷன்லாம் வேற. அப்படியா? இப்ப எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. இந்த காலத்து ஃபேஷன் பத்தி எனக்கு தெரியல. உங்ககிட்ட ஏதாவது சஜஷன் இருக்கா? நிறைய இருக்கு. நீங்க நடக்க போற செமினார்ல நம்ம ஊரை ரெப்ரசென்ட் பண்ண போறீங்க. ஃபேஷன் ஷோல பார்க்க நீங்க பெஸ்டா இருக்கணும். அப்பதான் எல்லா அவார்டும் உங்களுக்கு கிடைக்கும். நாங்க எல்லாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். நான் உங்களுக்கு ரேம்ப்ல நடக்க கத்து கொடுக்கறேன். இங்க வா, நீ எனக்கு நடக்க கத்து கொடுக்க போறியா? எங்க அப்பா எனக்கு நடக்க கத்து கொடுத்திருக்காரு. எங்க அம்மா எனக்கு சாப்பிட கத்து கொடுத்திருக்காங்க. எங்க பாட்டி. ஆமா, கிட்டி சரியா தான் சொல்றா. ரேம்ப்ல இப்படி எல்லாம் நடக்க கூடாது. ஆமா, நீங்க நடந்து போகும்போது எப்படி இருக்கீங்க தெரியுமா? அப்படியே டாக்டர் பாலு மாதிரியே இருக்கீங்க. ஹனி, நான் டாக்டர் பாலு தானே? ஆனா ரேம்ப்ல நீங்க மாடல் எல்லாம் தெரியணும். என்ன புரிஞ்சுதா? இங்க வா, நீ என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்ட. என்னோட மைண்ட் ஃபியூஸ் ஆயிடுச்சு. என்னோட கான்ஃபிடன்ஸை லூஸ் பண்ணிட்ட. உங்க பேரை நாங்க ரேஷன் கார்டுல சேர்க்க என்ட்ரி பண்றோம். இப்போ நீங்க நடக்கிறதுக்கு என்ட்ரி கொடுக்கறோம். கையை தட்டுங்க. இங்க வாங்க, எனக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி என்ன மாத்திக்க நான் ரெடியா இருக்கேன். செமினார்ல நடக்க போற ஃபேஷன் ஷோல பெஸ்டா இருக்க ரெடியா இருக்கேன். இப்ப எல்லாரும் கை தட்டுங்க. டாக்டர் பாலு, இததான் கேட் வாக்னு சொல்லுவாங்க. அப்புறம் இத ரேம்ப்னு சொல்லுவாங்க. நீ சொன்னா இது ரேம்ப் தான். ஆமா, நான் எப்ப இத கேம்ப்னு சொன்னேன்? இப்ப சொல்லு, நான் என்ன பண்ணணும்? இதுல கெச்சப்ப போட்டு சாப்பிடணும். ஆனா ரேம்ப்ல என்னதான் பண்ணுவாங்க? நீங்க கேட் வாக் பண்ணணும். என்ன புரிஞ்சுதா? இங்க வா, நான் ஒரு பாலு. நான் ஏன் கேட் வாக் பண்ணணும்? நான் பாலு வாக் தான் பண்ணுவேன். யாருக்கும் பயப்பட மாட்டேன். இந்த ரேம்ப் பேர் கொண்ட ரோட்ல என் விருப்பப்படி தான் நடப்பேன். புரிஞ்சுதா? ஆனா ரேம்ப்ல நடந்தீங்கன்னா அத கேட் வாக்னு தான் சொல்லுவாங்க. சரி, நான் வாக் பண்றேன். நீயே சொல்லு, எந்தெந்த வாக் கேட் வாக் மாதிரி இருக்குன்னு சொல்லு. போபட், இங்க வா. என்ன வாக் பண்ண வைக்கணும்னு இந்த 2 கேட்ஸும் வாக் பண்ண தகுதியே இல்லாம போயிட்டாங்க. இங்க பாருங்க டைலர் என்ன, சூட்னால சூப்பரா தைக்கணும். மேடம், எனக்கு என்ன தோணுதுன்னா இவருக்கு சூட் தைக்கிறதுக்கு பதிலா ஒரு கோணியை தைச்சு கொடுத்துடலாம் மேடம். டாக்டர் பாலு, இப்ப நான் உங்களுக்கு ஸ்பீச் எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லி தர போறேன். கடற்கரையில வெயில்ல படுத்ததுனால அந்த வெயில் பட்டு நான் டர்ன் ஆயிட்டேன். இப்ப இவ்வளவு நல்ல ஆடியன்ஸ பார்த்து நான் பேன் ஆயிட்டேன். கையை தட்டுங்க.
ம். உங்க உதவியை மறக்காம இருக்கிறது என்னோட கடமை. ஜனங்களோட உயிரை காப்பாற்ற வேண்டியது டாக்டரோட கடமை. கையை தட்டுங்க. இங்க வா, நான் இப்படி ஸ்பீச் கொடுத்தேன்னா ஜனங்க என்ன துரத்திடுவாங்க. பேசுறதுக்கு முன்னாடியே கல்லால் அடிப்பாங்க. எல்லாரும் அலறி அடிச்சு ஓடிடுவாங்க. அவார்ட் வின்னிங் ஸ்பீச் எப்படி இருக்கணும்னு நான் உனக்கு சொல்றேன். எப்படி? சகோதர சகோதரிகளே இங்க வாங்க. நான் இன்னைக்கு உங்க முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நான் என்னன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். உங்க அன்புல நான் அப்படியே முழுகி போயிட்டேன். காரோட சீட் பெல்ட்ல அப்படியே மாட்டிக்கிட்டேன். அட பரவாயில்லையே, என்னோட எமோஷனல் ஸ்பீச்ல இவரே மயங்கி விழுந்துட்டாரு. அப்ப இந்த அவார்ட் எனக்கு நிச்சயம். ரேம்ப்ல நான் இத்தனை வாட்டி விழுந்தா ஜனங்க என்ன விழுந்து அடிபட்டவன் நினைச்சிருவாங்க. எனக்கு அவார்ட் கொடுக்க மாட்டாங்க. அதனால என்னால எது முடியுதோ அதை செய்யறேன். புரிஞ்சுதா? நாங்க சொல்றதை கேளுங்க டாக்டர் பாலு. இந்த ஃபேஷன் ஷோல அவரோட பேரை அவரே கெடுத்துக்க போறாரு. என்ன புரிஞ்சுதா? நீங்க அவருக்கு துணியை செலக்ட் பண்ணுங்க, நான் அவருக்கு கோணியை தச்சிடுறேன். ஆமா, உங்களுக்கு சூட், எனக்கு பேராஷூட். முன்னாடியே சொல்லிடுறேன், நான் கூலியை டபுளா வாங்குவேன். சரி, அப்படின்னா இந்த பிளாக்ல தச்சிருங்க. ஓஹோ கிட்டி என் செல்லமே, என்ன பொறுத்த வரைக்கும் ஒயிட் தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா இது நைட் டைம் ஈவென்ட் ஆச்சு. அதான் பிளாக்ல தான் மேடம் கிரேஸே கிடைக்கும். நீ சரியா தான் சொல்ற. ஆனா பாலுவோட பர்சனாலிட்டிக்கு ஒயிட் தான் சூட் ஆகும். எதுக்கு சொல்றேன்னா அவர் ஒரு டாக்டர். அப்புறம் இன்னொரு விஷயம், ஒயிட் கலர் பீஸ்கான கலர். அட பீஸ் இல்ல, பண்டில்ல கட் பண்ணுவேன். எவ்வளவு துணி ஆகுதோ அவ்வளவு பணம் வாங்குவேன். வாங்கிக்கோங்க. அப்புறம் நான் இந்த துணி பீஸ பத்தி சொல்லல, நான் அமைதிக்கான பீஸ பத்தி சொன்னேன். நீங்க இந்த ஒயிட்டையே தச்சிடுங்க. கிட்டி ரொம்ப சோகமாயிட்டா. நாம தான் ஏதாவது பண்ணணும். சரி வா கிட்டி, நம்ம கிளம்பலாம். அப்புறம் ஹனி, நீ என்ன பண்ற? சூட் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு நீ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துரு. ஓகே மேடம். ஷராஃபத் அண்ணே, ஒரு விஷயம் கேளுங்களேன். இவர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? இவர் நம்ம டாக்டரே கிடையாதே. அவர் இந்த சிட்டியோட பெஸ்ட் ஆங்கரா இருப்பாரு. சிரிக்காதீங்க, அவர் இந்த ஷோவை நடத்துறதுக்காக டாக்டர் அசோசியேஷன்ல இருந்து கூப்பிட்டிருப்பாங்க. கை தட்டுங்க. போச்சு, ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரே கெடுத்துட்டாரு. இவரு கவிதையை சொல்ல மறந்துட்டாரு. ஸ்ட்ரைட்டா கை தட்டுங்கன்னு சொல்லிட்டாரு. வானத்துல வரப்போற மழையை பார்த்து பூமியில விதைப்பாங்க. ஒரு உயிரை காப்பாத்துறது டாக்டர்ஸ் தான். அதனால எல்லா டாக்டர்ஸும் அவங்களுக்கு கையை தட்டுங்க. சரி வாங்க, இப்ப டாக்டர்ஸோட ஃபேஷன் ஷோவை ஆரம்பிக்கலாம். இவங்க எல்லாருமே பன்னி சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல நடக்கிறாங்க. அதனால நாமும் அப்படியே நடப்போம். மேடம் கிட்டி, நீங்க இவரை ஒரு செஸ் போர்டல் ஆக்கி வச்சிருக்கீங்க. நாங்க இந்த டிசைனை சொல்லலையே. இல்ல, அந்த ஷராஃபத் டெய்லர் எப்படி பண்ணிட்டானே, அவனை நான் சும்மா விட மாட்டேன். இது ஷராஃபத் அண்ணா பண்ணல, நான் தான் பண்ண சொன்னேன். ஆனா ஏன்? மேடம், நீங்க ஒயிட் ஆசைப்பட்டீங்க, கிட்டிக்கு பிளாக் பிடிச்சிருந்தது. அதனால நான் உங்க 2 பேர் ஆசையை நிறைவேற்றிட்டேன். ஆஹா. இங்க பாருங்க, என்ன பார்த்து இப்படி பல்ல காட்டி சிரிக்கிறத தயவு செஞ்சு நிறுத்துங்க. இது என்னோட வேலை இல்ல. இருந்தாலும் நான் அதை செஞ்சுட்டேன். என்னோட மைண்டுங்கிற டேங்க்ல அறிவுங்கிற பெட்ரோலை நிரப்பி இருக்கேன். இவர் என்னமா பேசுறாரு, ரொம்ப அருமையா பேசுறாரு.
டாக்டர் பாலு ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாரு? கழுதைக்கு புல்லு இருக்கிற இடம் நல்லா தெரியும். இன்னைக்கு ஃபேஷன் ஷோவோட ரிசல்ட் எனக்கு தான் தெரியும். கையை தட்டுங்க. இன்னைக்கு நம்மளோட பெஸ்ட் மாடல் டாக்டர் பெல். இங்க வா, ஜெயிச்சது இந்த பெல். மத்தவங்க எல்லாம் அவுட்டா? என்கிட்ட என்ன குறை இருக்கு? என் பார்வையில எதுக்கு இந்த குறை? நான் கெட்டு போயிட்டா அப்புறம் மாட்டுக்கு ஐஸ்கிரீம் எப்படி கொடுப்பேன்? இவரை பார்க்கவே ரொம்ப ஃபன்னியா இருக்காரு. எஸ், அதனாலதான் ஜட்ஜஸ் எல்லாம் டாக்டர் பாலுவுக்கு ஒரு ஸ்பெஷல் அவார்டு கொடுத்திருக்காங்க. இந்த டாக்டரோட மனசு நம்ம எல்லாரையுமே சிரிக்க வைக்குது. இவரோட சிரிப்பால பேஷண்டோட வியாதி எல்லாம் போயிடுது. அதனால ஜட்ஜஸ் டாக்டர் பாலுக்கு ஃபன்னியஸ்ட் டாக்டர்னு அவார்டு கொடுத்திருக்காங்க. இப்ப டாக்டர் 2 வார்த்தை பேசுவாரு. இங்க வா, எதுக்காக 2 வார்த்தை மட்டும் பேசணும்? எனக்கு பேச விருப்பம் இருக்கு. அதை தடுக்க இங்க யாரு இருக்கா? எனக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. என்னோட மனசுங்கிற மவுண்டன்ல சந்தோஷங்கிற கரகோஷம் கேக்குது. எனக்கு எவ்வளவு பேசணும்னு தோணுதோ அவ்வளவு நான் பேசுவேன். மைக் இங்க கொடு.